வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை அரசியலில் புதிதாக எழுந்து வரும் இளம் தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றார். புலம்பெயர் இளைஞர்கள், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் சமூகத்துடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொள்வதோடு தனது அரசியல் நோக்கங்களையும் பகிர்ந்து வருகின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 12ஆம் தேதி பிரான்சில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு, நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் புலம்பெயர் இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியம் போன்ற முக்கிய விடயங்களை ஆழமாக விவாதித்தார். அர்ஜுனா தனது உரையில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும், வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று கூறினார். அர்ஜுனாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் கேள்விகளை எழுப்பினர். அதற்கெல்லாம் அவர் தெளிவான மற்றும் வெளிப்படையான விளக்கங்களை வழங்கியதாக அங்கு கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். அவர் என்னை பற்றிய வதந்திகள் மற்றும் அரசியல் நோக்கிலான குற்றச்சாட்டுகள் மக்கள் நம்பிக்கையினை சிதைக்க முடியாது. நான் மக்களின் நலனுக்காகவே அரசியலில் இருக்கிறேன் என்று கூறி தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார். வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள், வைத்திய துறையில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வுகள் மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி மையங்கள் போன்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவரது திட்டங்களில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இணைக்கும் புதிய முறைமை மற்றும் மாவட்ட மருத்துவ வசதிகளை மாவட்ட அளவில் சமமாக்கும் நடவடிக்கைகள் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். பிரான்சில் மக்கள் சந்திப்பை வெற்றிகரமாக முடித்துள்ள அர்ச்சுனா ராமநாதன் தற்போது நோர்வே நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டு வருகின்றார். அங்கு ஓஸ்லோ நகரில் அக்டோபர் 23 மற்றும் 25ஆம் தேதிக்கிடையில் புலம்பெயர் தமிழ் மக்களோடு நேரடியான சந்திப்பை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அவர் குறிப்பிடுகையில், நோர்வேயில் நடைபெறவுள்ள சந்திப்பு இலங்கையின் வடக்கு முன்னேற்றத்திற்கான புலம்பெயர் தமிழ் மக்களின் இலங்கையின் வடக்கு முன்னேற்றத்திற்கான புலம்பெயர் மக்களின் பங்களிப்பை ஒருங்கிணைக்கும் முக்கிய மைல்கல் ஆகும். பாதுகாப்பு மற்றும் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு தொடர்பான சில விவரங்கள் இன்னமும் இறுதி கட்டத்தில் உள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட தேதி மற்றும் நேரம் விரைவில் அறிவிக்கப்படும். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த காலத்தில் எரிக் சோல்கே முன்னெடுத்த சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு விவாதிக்கப்பட்ட அரசு இடத்திலேயே மக்கள் சந்திப்பு இடம்பெறும் என்பதை மட்டும் உறுதிப்படுத்தினார். அர்ஜுனாவின் சில நடவடிக்கைகள் விமர்சனத்தையும் விவாதத்தையும் தூண்டியுள்ளன. எனினும் வடக்கு பகுதியின் அபிவிருத்தி மற்றும் மக்களின் நலனில் அவர் காட்டும் துடிப்பான செயல்முறை பலரால் பாராட்டப்பட்டுள்ளது. அவர் வலியுறுத்தும் அரசியல் வாக்குறுதி அல்ல, செயல் மைய அரசியல் என்ற அணுகுமுறை புலம்பெயர் சமூகத்தில் புதிய நம்பிக்கையை கிளப்பியுள்ளதாக பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இப்போது மக்கள் மத்தியில் எழும் கேள்வி ஒன்றே: மாகாண சபை தேர்தலில் அர்ஜுனா வெற்றி பெற்றால் அவர் கூறிய அபிவிருத்தி திட்டங்கள் உண்மையில் நடைமுறையில் அமுல்படுத்தப்படுமா என்பது. இந்த கேள்விக்கான பதிலை நேரம் மட்டுமே சொல்லும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகின்றது: அர்ச்சுனா ராமநாதன் புலம்பெயர் தமிழர்களை மீண்டும் இலங்கை அரசியலின் பிரதான தளத்தில் இணைக்க முயலும் சில அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்கின்றார். இலங்கை அரசியலில் தன்னுடைய நேர்மையும் தைரியமும் மூலமும் தனித்துவமான இடத்தை பிடித்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தற்போது புலம்பெயர் நாடுகளில் மக்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களிடம் தனது அரசியல் நோக்கங்களையும் நாட்டின் நலனுக்காக தன்னுடைய செயற்பாடுகளையும் வெளிப்படையாகவே பகிர்ந்து வருவதோடு நாட்டில் நடைபெறும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை அம்பலப்படுத்துவதிலும் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அவரது சமீபத்திய வெளிப்பாடு தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு நாட்டின் மருத்துவத்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டது. அர்ச்சுனா ராமநாதன் முன்பு நாடாளுமன்றத்தில் இதனை ஆவணங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளதுடன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் சில வைத்தியர்கள் தனிநபர் கணக்குகளில் நிதி சேகரித்து அதனை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளதா என்ற குற்றச்சாட்டையும் வைத்தார். அதை அவர் வெறும் அரசியல் பேச்சாக இல்லாது முறைப்பாடாகவும் அதிகாரபூர்வமாகவும் பதிவு செய்திருந்தார். இதனால் அந்த வைத்தியசாலையுடன் தொடர்புடைய சில வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிலவியது. இது ஒரு புறம் இருக்க, வேறொரு வழக்கில் இடம்பெற்ற முக்கியமான முன்னேற்றம் ஒன்றையும் அர்ச்சுனா வெளிப்படுத்தியுள்ளார். அவரது கூற்றுப்படி 5 வைத்தியர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு சமீபத்தில் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வைத்தியர்கள் சமூக வலைதளங்களில், முக்கியமாக போலி முகநூல் கணக்குகள் வழியாக அர்ச்சுனா ராமநாதனை குறிவைத்து அவதூறான பதிவுகளை பகிர்ந்ததோடு தெல்லிப்பளை வைத்தியசாலையில் நடைபெறுவதாக கூறப்படும் நிதி முறைகேடுகளை மறைக்கவும் முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். போலீசார் தங்களை முன்வந்து குறித்த வழக்கினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். மேன்முறையீட்டு மனுவிலே குறித்த வைத்தியர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் இருந்து பெண் நீதிபதி ஒருவர் நீதிச்சேவை ஆணைக்குழுவால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் என்பதை காரணமாக காட்டி தங்களை கைது செய்யக்கூடாது அல்லது வழக்கை விசாரிக்க கூடாது என்று கோரியிருந்தார்கள். ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கின் தீவிர தன்மையினையும் கருத்தில் கொண்டு தவறாக பயன்படுத்திருக்கப்படலாம் என்ற குற்றச்சாட்டையும் கருத்தில் கொண்டு அவர்களின் மனுவை முழுமையாக நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அர்ச்சுனா ராமநாதன் கூறுகையில்,
இந்த வழக்கு நீண்ட காலமாக விசாரணைகளில் உள்ளது. நான் தொடக்கம் முதல் கூறியதை உண்மைக்கு வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று இன்று அதற்கான ஆரம்பம் தொடங்கியுள்ளது. நாளைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை மக்கள் அனைவருமே காண்பார்கள் என்றார். மறுபக்கத்தில் இலங்கையை அதிர்ச்சியடைய வைத்து கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் இஷாரா செவந்தி இறுதியாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டை விட்டு தப்பி சென்று 7 மாதங்களுக்கு பிறகு நேபாளத்தில் பத்துப்பூர் மாவட்டம் திப்பஸ்பார்க் பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பர இல்லத்தில் பதுங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக நேபாள காவல்துறை மற்றும் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதி செய்திருந்தது. இலங்கை காவல்துறையின் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள பரிசோதகர் ஹிஹான் டி சில்வா ஆகியோர் இணைந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் மூலம் இந்த கைது சாத்தியமானது. இந்த நடவடிக்கையை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரின் நேரடி மேற்பார்வையில் நேபாள காவல்துறை மற்றும் சர்வதேச காவல்துறை ஆகியவற்றுடன் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. இஷாரா செவந்தியின் இருப்பிடம் ஹெகல்பத்ர பத்மே எனப்படும் குற்றக்குழு தலைவரிடமிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கண்டறியப்பட்டது. காத்மண்டுவுக்கு சென்று இலங்கை காவல்துறை குழு நேபாள அதிகாரிகளோடு இணைந்து அந்த வீட்டை சுற்றி வளைத்தது. அந்த நேரத்தில் ரொஹான் ஒலுகலவை கண்டதும் இஷாரா அதிர்ச்சியுடன் ஒலுகல சார் என்று கூறியதாகவும் அதற்கு அவர் அமைதியாக பிள்ளையே எப்படி இருக்கிறாய் என்று பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு நாள் ஒலுகலவின் கையில் சிக்குவேன் என்று தெரிந்திருந்தது. நேபாளத்தில் 7 மாதங்கள் சிக்கி தவித்தேன். இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் கைது செய்யப்படுவோம் என்ற பயம் தான் தடுத்தது என்று விசாரணையில் அவர் தெரிவித்தார். இஷாராவுடன் தொடர்புடைய மேலும் 4 குற்றக்குழு உறுப்பினர்களும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டனர். முதலில் இஷாராவின் நெருங்கிய உதவியாளரான ஜே.கே. பாய் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இஷாரா செவந்தி மறைந்திருந்த இடம் கண்டறியப்பட்டது. மேலும் காத்மண்டுவின் வேறு இடங்களில் பதுங்கியிருந்த குற்றக்குழுவின் முக்கிய உறுப்பினர்களான கம்பகா பவா மற்றொருவர் மற்றும் சாவகச்சேரியை சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் கம்பகா பவா தம்மை விடுவிக்க 50 லட்சம் ரூபாய் கையூட்டல் வழங்க முயன்ற போதும் ரொஹான் ஒலுகல அந்த யோசனையை கடுமையாக நிராகரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பெண் தக்ஷி இஷாரா செவந்தியுடன் மிகவும் ஒத்த முக அமைப்பை உடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரின் புகைப்படங்களை பயன்படுத்தி இஷாராவுக்கு போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பி வைக்கும் திட்டமே வகுக்கப்பட்டிருந்தது. எனினும் பத்மே குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அந்த திட்டம் முறிவடைந்தது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை ஹெகல்பத்ர பத்மே என்ற குற்றக்குழுவின் கட்டளைக்கு இணங்க அதன் செயல்பாட்டு தலைவரான இலங்கை ராணுவத்தின் முன்னாள் கொமாண்டோ சிப்பாய் கொமாண்டோ சலீந்து மூலம் நடத்தப்பட்டது. அவர் சட்டத்திரணி வேடம் போட்டு நீதிமன்றத்து வளாகத்திற்குள் நுழைந்து சஞ்சீவ் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்ததாக தெரிய வந்தது. இதே போல இஷாரா செவந்தியும் சட்டத்திரணி வேடத்தில் அங்கு இருந்தார் என்றும் கொலையை ஒருங்கிணைத்த முக்கிய நபர் என்ற அடிப்படையில் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. கொலைக்கு பின்னர் கொமாண்டோ சலிந்தோ புத்தளம் பாலாவி பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இஷாரா செவந்தி மட்டும் உடனடியாகவே கைது செய்யப்படவில்லை. அவர் கொலைக்கு பிறகு 17 நாட்களுக்குள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்று அங்கிருந்து நேபாளத்துக்கு சென்றார் என்று விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இஷாரா செவந்தியின் கைது இந்த கொலை வழக்கில் மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இது சஞ்சீவ கொலை வழக்கின் முடிவல்ல, ஆரம்பம்தான். இஷாரா வழியாக பல முக்கிய குற்றக்குழு வலையமைப்புகள் வெளிச்சத்திற்கு வரும் என்று போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர். அவரை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகளை இன்டர்போல் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இஷாரா செவந்தி உட்பட்ட குழுவினர் நேபாளத்திலிருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். இலங்கை விமானம் ஜுவல் 182 நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து புதன்கிழமை மாலை 6:55 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள்.